Once you break it, you never build it again. The name is trust. நீங்கள் ஒரு முறை அதை உடைத்துவிட்டால் மீண்டும் கட்டமைக்கவே இயலாதது நம்பிக்கை. இந்த வேர்டிங்ஸே ஒரு பொய் தாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கதை இருக்குது, கேளுங்க. ரவி தன்னோட பொண்ணான மாயாவுக்காக என்ன பண்ணுறாருன்னா, 10வது பிறந்த நாளுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவங்க வீடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஓடைக்கு பக்கத்தில் பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் அவங்களோட வீடு இருந்ததுங்க. கரெக்டாக அவங்க சொன்ன அந்த பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் இந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோட வேர் அரித்து அவங்க வீட்டோட முற்றத்துக்கு மேலே விழுகுது. அதாவது அந்த இடம் எது அப்படின்னா, அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த இடம். அந்த பொண்ணுக்கு இப்போ அப்பாவால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா தான் கொடுத்த நம்பிக்கையில் அந்த பொண்ணு வீடு கட்டுறதுக்காக அழகாக ஒரு டிராயிங் போடுறா. தன்னால் என்னென்ன சேகரிக்க முடியுமோ மரக்கட்டைகள் சேகரிக்கிறா. தேவையில்லாத ஆணிகள் கொண்ட ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு வைக்கிறா. சின்ன சின்ன டிசைன்லாம் போட்டு வைக்கிறா. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி அவளுக்காக ஒரு ரூம் உருவாக்கணும் எல்லாமே அழகாக செஞ்சு வைக்கிறா. இப்போ அவங்க அப்பா கொடுத்த நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு. ரெண்டையுமே அவங்க அப்பா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட சொல்கிறார். மகளே, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன், அது என்னால் இப்போ காப்பாற்ற முடியல. அதுக்காக நான் இந்த மரம் விழுந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, நான் உன்கிட்ட பொய் சொல்ல விரும்பலை. அதை என்னால் எப்படி சரி செய்கிறதுன்னு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்னால் முடியலை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் உனக்கு இன்னொரு உறுதி தரேன். அது என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம கட்டுவோம். எப்படி கட்டுவோம்னா, இன்னொரு மரம் அந்த வீட்டு மேலே விழுந்தால் கூட நாம் அதை சரியாக அந்த வீடு பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணும் அந்த பழைய என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட மறுபடியும் என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்னொரு டிசைன் போடுறான். அந்த டிசைனில் மேலே மரம் விழுந்தால் கூட அந்த வீடு எந்த விதமான சேதாரமும் ஆகக்கூடாதுன்னு கான்கிரீட்டை வச்சு கட்டணும் அப்படிங்கிறது அவங்க அப்பா சொன்னதை வச்சு இவனும் ஒரு டிசைன் போடுறான். 2 பேரும் சேர்ந்து அடுத்த பிறந்த நாளில் அவங்க சொன்ன மாதிரியே எந்த மரம் விழுந்து அந்த முற்றத்தில் பாதிச்சோ அதே முற்றத்தில் மறுபடியும் அவங்க வீடு கட்டுறாங்க. வீடு ரொம்ப அழகாக வருது. 11வது பிறந்த நாளை அவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடி முடிக்கிறாங்க. இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நான் டெய்லி உங்களை பார்க்காம தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஒரு சபதம் நேற்று ஒரு நாள் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம், நான் பழனி பாத யாத்திரை போனேன். கடைசி நாளில் 25 கிலோமீட்டர் வேறு 6 நாளில் நடந்தேன். பழனி முருகனை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு உங்ககிட்ட எந்த சாக்கு போக்கு சொல்ல நான் விரும்பலை. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இன்னொரு உறுதி தரேன். தினமும் இதே மாதிரி ஒரு கதைகள் உங்களுக்கு 9 மணி to 10 மணிக்குள்ளே கதைகள் வரும். நியூ இயர் நியூ பிகினிங்ஸ். இன்னைக்கு டே 18 மீண்டும் மறுபடியும் தொடங்கி நல்லபடியாக டே 365 வரைக்கும் போகுங்கிற உறுதியை நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.